அனைவருக்கும் வணக்கம் டு CTCTCIVIL யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம REVIT ஆர்கிடெக்சரோட லைப்ரரி எப்படி நம்ம மீடியம் லைப்ரரி வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா REVIT ஆர்கிடெக்சர் autodesk எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கிராக் பண்ணுற அப்படின்ற 3-4 வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெட்டீரியல் லைப்ரரி REVITக்கான மெட்டீரியல் லைப்ரரி எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் முன்னது டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரன் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுங்கள். ஸோ ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து எனது வந்து அந்த ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்னோ வந்து கேட்கும் அந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ ஆயிரும். ஸோ நார்மல் அது வந்து எங்கள் ஃபைல் லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றது எல்லாமே வந்து கேட்கும். ஸோ ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ தான் அந்த ஃபைல் மேனேஜர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு நல்ல ஸ்டோரேஜ் உள்ள பிசி, நல்ல ஒரு ரேம் உள்ள பிசியாக இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே டக்குன்னு நடந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காட்டுறது எல்லாமே வந்து ஒரு லோயர் லெவலில் இருக்கிற பிசி சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் 2GB ரேம் உள்ள தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்துருப்போம் நம்மளோட மெட்டீரியல் லைப்ரரி எங்கே லோட் ஆகுன்றது. ஸோ சி ப்ரோக்ராம் டேட்டாவில் ஆட்டோடெஸ்கில் RVT 2016 லைப்ரரிஸில் வந்து லோட் ஆகுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஜென்ரேஷன் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? என்ன நேமில் வந்து ஆகுன்னா REVITோட கண்டென்ட் லைப்ரரி அப்படின்றதுல வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்கிற பிளேஸஸில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லோட் பண்ணும்போது வேறு லொக்கேஷனில் நீங்கள் போய்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அதோட ஃபைல்ஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துடும். இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுன்றதை செக் பண்ணிக்கோங்க நம்ம REVITல. ஸோ நான் REVITோட இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆர்கிடெக்சரில் காம்பவுண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். காம்பவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடிஃபைன்ஸ் இருக்கும். அதில் வந்து லோட் ஃபேமிலின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஃபேமிலி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா லுக்கின்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கும். லோக்கல் டெஸ்க் சியில் ப்ரோக்ராம் டேட்டாவில் ஆட்டோடெஸ்கில் RAC 2016 என்ற ஃபோல்டருக்குள்ளே லைப்ரரிஸ்க்குள்ளே ஜென்ரிக்னு காட்டும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறது லைப்ரரிஸ். ஓகேங்களா? ஸோ லைப்ரரிஸில் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்னாங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். RFA, ஓகேங்களா, ADSK, ஓகேங்களா, இதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போதைக்கு நான் இது வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். நம்மளோட எக்ஸ்டன் வந்து நடந்துருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30% முடிஞ்சிருச்சு. இது வந்து எடுத்துக்கிறது ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரலாம், காம்பவுண்ட் கொண்டு வரலான்றது இப்போயே உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணிடுறேன் வீடியோ. ஸோ இதில் இன்ஸ்டாலேஷன் ஆகும்போதே நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட்டு நான் டவுன்லோட் பண்ணும்போது இந்தியா தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் லைப்ரரியில் ஸோ ஸ்பெசிஃபை எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, ஸ்ட்ரக்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, ப்ளம்பிங்கு, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ABCD வரிசையில் அப்படி வந்து என்னாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் கனெக்டர்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமிங் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் வரும். ஓகேங்களா? எஸ் அப்படி TUW அப்படின்ற மாதிரி விண்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. விண்டோஸ்னால் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஃபுல் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, க்ளோஸும் ஆயிரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து ஃபைல் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டேஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணணும், நம்மளோட லோட் ஃபேமிலி கொடுக்குறேன். ஓகேங்களா? லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரிக் பதில் நம்ம லைப்ரரி தான் போகணும். ஸோ வந்து RAC ஃபைலில் லைப்ரரிஸில் போகிறேன். இதில் US மெட்ரிக் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து US இம்பீரியல் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்ம RAC 2016 நம்ம இதில் வந்து பண்ணியிருந்தோம்னா லைப்ரரிஸில் வந்து பண்ணியிருந்தோம். ரைட்டு தானே? ஸோ லைப்ரரிஸ்க்குள்ளே போங்க. இதில் வந்து ஜென்ரிக். ஓகேங்களா? அண்டு பார்த்திங்கன்னா வந்து இம்பீரியல் இதெல்லாமே செக் பண்ணுங்கள்.
ஸோ அப்படி காட்டலாம் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே போங்க. ஓகேங்களா, என்ன பண்ண போகிறீங்க, ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு லோக்கல் டிஸ்கில் போய்ட்டு ப்ரோக்ராம் டேட்டான்னு இருக்கும். ஓகேங்களா, ப்ரோக்ராம் டேட்டாவில் autodesk RVTன்னு இருக்கும். ஓகேங்களா, autodeskக்குள்ளே போய்ட்டு RVT 2016 லைப்ரரிஸ். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு இந்தியா வந்து கொடுத்துட்றேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, விண்டோஸ் இருக்குது. ஓகேங்களா, RVT லைப்ரரிஸ் இந்தியான்னு இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட இந்த ரிவிட் ஆர்கிடெக்சரை நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் வந்து இதை வந்து சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏன் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த மாதிரி காட்டலான்ட்டு நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் என்னோடய ரிவிட் ஆர்கிடெக்சர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கும். ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம், தவறுகள் கிடையாது. உங்களுக்கு எது பாசிபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் டேட்டாவில் ஆட்டோடெஸ்கில் RVT ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். RVT 2016ன்றதில் வந்து ஃபோல்டரில் இந்தியான்றதில் வந்து நான் எல்லாமே வந்து காப்பி ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஸ்டாண்டர்ட் ஓப்பனிங்கை வந்து நம்ம வந்து ரிவிட்டில் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து ரிவிட் மெட்டீரியல் லைப்ரரி டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரிவிட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. முன்னாடி நியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி நார்மல் ரிவிட் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் ஆர்கிடெக்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ட்ரக்சரல் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். இங்கே நம்மளுக்கு ஒன்லி ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் வந்து ஆர்கிடெக்சரல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் இருந்தாவே போதும். ஸோ ஓப்பன் பண்ணிடுறேன். கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து லோட் பண்ணுவோம். இந்த லோடிங் ப்ராசஸ் எல்லாமே கீழே வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பான். ஸ்டேட்டஸ் பாரில் வந்து கொடுத்துருப்பானுங்க. நியூ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ டெம்ப்ளேட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போகிறோம் காம்போனன்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேமிலி லோடிங் வந்து பண்ண போகிறோம். காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஃபேமிலி வந்து கொடுங்க. ஓகேங்களா, மாடிஃபைல வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ லோட் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலர் லோக்கல் டிஸ்க் ஓகேங்களா லைப்ரரி ஃபைல்ஸ்க்கு வந்து போகும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து லைப்ரரி ஜென்ரிக்கில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RVT 2016 வந்து போகணும். RVT 2016 லைப்ரரிஸ் ஆமாம் தானே. ஸோ லைப்ரரிஸில் வந்து ப்ரோக்ராம் டேட்டா லைப்ரரிஸ் ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து ஃபேமிலி டெம்ப்ளேட் செக் பண்ணுங்கள். ஃபேமிலி டெம்ப்ளேட்டில் ஒரு சிலது வந்து இருக்கும். இங்கிலீஷில் ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரரிஸ் அதில் ஜென்ரிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பீரியல் அதிலே வந்து யூஎஸ் மெட்ரிக். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு காட்டல ரைட் ஆமாம் தானே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RVT 2016 லைப்ரரிஸில் இந்தியாவில் 2016 ஃபைல் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா, விண்டோஸ் எல்லாமே விண்டோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எல்லா ஃபைல்ஸ் வந்து இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதும் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து மாற்ற போகிறோம். ஓகேங்களா, எங்கே போய் பண்ணலாம் அப்படின்றது காட்டிடுறேன். ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனு இதுக்கு வந்து கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ மெனு போங்க. ஓகேங்களா, ரிவிட் மெனுவில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் போங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பான். கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பான். இங்கே வந்து டிஃபால்ட் பாத் ஃபார் யூசர் ஃபைல்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து அந்த நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே சேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் பாத் ஃபார் ஃபேமிலி டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் ஓகேங்களா. டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் வந்து எங்கே போகணுன்றது வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பாத் ஃபார் தி பாயிண்ட் க்ளவுட்ஸ் இது வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சரோட டெம்ப்ளேட்ஸு டாக்குமெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டெம்ப்ளேட்டு இது வந்து எல்லாமே கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் இந்த இடம் பார்த்து வந்து கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் இங்கே இன்னொன்று பிளேசஸ்ன்னு வந்து கொடுத்துருக்கானா. ஸோ லைப்ரரிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரிக் வந்து கொடுத்துருக்கான். இதை நான் ஒன்றா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RVT 2016 வந்து கொடுத்துட்டு ஓப்பன் ஓகேங்களா. ஓப்பன் தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபேமிலிக்கு போவோம். இன்செட்டில் லோ ஃபேமிலி வந்து கொடுக்குறேன். அகைன் வந்து இப்போ நம்ம டேரெக்டாக வந்து REC 2016 வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா, லைப்ரரிக்குள்ளே போகாது. REC 2016 ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணிங்கன்னா ஏன் நமக்கு இதில் வந்து காட்டல அப்படின்றது டீட்டெயிலாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷனில் வந்து நீங்கள் மாற்றிருப்பீங்க. ஸோ அது என்னன்றது தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க.
நம்ம வந்து பண்ணது வந்து RVT 2016 ஆமாம் தானே, இங்கே கொடுத்துருக்குது பாருங்கள் RAC 2016. ஓகே, நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து மாற்றி பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆட்டோடெஸ்க்கு RVT 2016 இருக்குல்ல, ஸோ அந்த லைப்ரரி போய்ட்டு இந்தியான்றது வந்து ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்துட்டு இங்கே RVT RAC 2016 இருக்கும். ஓகேங்களா, இந்த ரீசனால் தான் காட்டல. ஓகேங்களா, இது தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இதுதான் வந்து ஃபைனல் ஓகேங்களா கரெக்ஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட லைப்ரரி ஸ்கூலில் ஓகேங்களா அந்த ஜென்ரிக் யூஸ் இம்பீரியல் இதில் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், என்னோட இது வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸ். இப்போ உங்களுக்கு டைரெக்டாக வந்து காட்ட வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூ வில் நாட் பி ப்ரொவைடட் அதெல்லாம் கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதோட கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா காப்பி வந்து ஃபுல்லாக ஆயிரும், மூவிங் வந்து முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு இந்தியா வந்து இங்கே வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் வந்து நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து க்ளோஸ் பண்ணி 100% கம்ப்ளீஷன் ஆகட்டும். இதையும் வந்து நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபைல் இது வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. கீழே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நம்புகிறோம் நம்ம லோட் ஃபேமிலி வந்து ஸோ லோட் ஃபேமிலி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் REC 2016 வந்திருக்கும். REVIT ஆர்கிடெக்சர் காம்போனன்ட்ஸ் அப்படின்றதுல 2014 லைப்ரரிஸில் இந்தியான்றது வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு தேவையானது விண்டோ மட்டும் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த அக்சசரிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த நம்ம என்ன லோட் பண்ணமோ அது வந்து லோட் ஆகும். ஓகேங்களா, லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து காம்போனன்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொசீஜர்ஸு. இவ்வளோ தான் இருக்கிற எல்லா எரர்ஸ் என்னெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு 3D வியூவில் காட்டிடுறேன். ஃபைல் இம்போர்ட்டிங் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, சரி, இதில் வந்து ரியலிஸ்டிக் வியூவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பியரன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ எப்படி வந்து நம்ம REVIT லைப்ரரி வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல தவறுகள் என்னெல்லாம் நடக்கும், அது ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம லோட் பண்ணும்போது காட்டலாம், அந்த ஃபைல் இது எல்லாமே வந்து எப்படி நான் வந்து சால்வ் பண்ணுறதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ வீடியோ எப்படி வந்து கமெண்ட்லாம் தெரிவிங்க. இதே போல் நம்ம சேனலில் வந்து அப் டு டேட்டில் வந்து வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே போல் வந்து REVIT ஆர்கிடெக்சர் ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோடெஸ்கில் வந்து AutoCAD, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து SketchUp, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான அனைத்து சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.